இப்போ நீங்க வந்து நான் வல்லவன் ஒருத்தர் நான் ப்ரிவியூ ஷோ பார்த்தேன். எனக்கு நான் பார்க்கும்போது என்ன எப்படி இருந்ததுன்னா, கன்டென்ட் சூப்பரா இருக்கு. இது நியூ ஃபேஸஸ் இல்லாம ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ஸ் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த இயரோட ஒரு நல்ல ஒரு படமா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். நெறைய பிரஸ் நண்பர்களும் ஃபீல் பண்ணாங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் தேவையில்ல பிரதர். இங்க கன்டென்ட் இருந்தா போதும். கன்டென்ட் தான் வின் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல எது சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இங்க என்னதான் பிரச்சனையா இருக்கு? ஓகே. இல்ல அதாவது இந்த ஆக்சுவலா நீங்க சொன்ன அந்த 2 விஷயமும் வந்து எனக்கு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்திருக்கு. ம். அதாவது இது வந்து சில ஸ்டார்ஸ் எல்லாம் சொல்லி இவங்க பண்ணியிருந்தா, இது செம்மையா இருந்திருக்கும் பிரதர் ஏன் பண்ணல? அந்த ஸ்டார்ஸ்க்கான காசு என்கிட்ட இல்ல. ஆ எனக்கு படம் பண்ணணுன்ற அந்த அர்ஜ். ஸோ ம். நான் இறங்கிட்டேன். அதே மாரி ஆ என்கிட்ட இருக்க காசுக்கு ஸ்டார்ஸ் அப்ரோச் பண்ணி நம்மளால பண்ண முடியும். பிச் பண்ண நம்மளோட முடியாது. சின்ன தொகைக்கு என்னால ஒரு நல்ல ரிஹர்சல் குடுத்து, ஒரு யங் ஃப்ரெஷ்ஷான ஆட்கள கொண்டு போக முடியும். ஸோ எஸ்பெஷலி எனக்கு வந்து நான் அத ஆரம்பிக்கும்போது பெரிய சப்போர்ட்டா இருந்தது யாருன்னா, ராஜேஷ் பாலச்சந்திரன். எஸ். ஸோ ராஜேஷ் பாலச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவரு சிவகார்த்திகேயன் சார வந்து மதராசியில மதராசில ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. எஸ். ஆ நெறைய ஸோ படங்கள பார்த்துருக்கோம். நெறைய படங்கள பார்த்தோம். இட்ஸ் லைக் அவரு எனக்கு ஒரு நல்ல பிரதர். அதாவது ஒரு கதை எழுதுறோம்னா, "அண்ணே" அப்படின்ட்டா போதும். "தம்பி, சரி தம்பி" அவ்வளோதான். ஸோ அந்த மாரியான ஒரு நல்ல அண்ணன். ஒரு ஒரு நெறைய ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அண்ணன். ஸோ எனக்கு அந்த 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 படத்துல அவரோட அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தனித்துவமா இருக்கும். நீதிமணின்ற ஒரு போலீஸ் எஸ். ஒரு கேரக்டர் போலீஸ் கேரக்டர். தனித்துவமா இருக்கும். ஸோ இது என்னன்னா, அந்த கன்டென்ட் ரீதியான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அத தாண்டி என்னன்னா, ஆர்டிஸ்ட் இல்லனாலுமே, நம்ம படம் ஜெயிக்கிறதுக்கு நம்ம பின்னாடி என்ன வேலை பார்க்க போறோம். ம், ம், ம். இப்ப ஸ்டார் இருந்தா, நம்ம பண்ணக்கூடிய ப்ரமோஷன் இன்னைக்கு பெருசா தான் இருக்கு. ஸ்டார் ஈஸியா இருந்தது. ஆடியன்ஸ் கிட்ட போகிற அது ரீச். உங்களுக்கு முதல் ரீச். அத தாண்டி இன்னும் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போறதுக்கான ஒரு 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 ப்ரமோஷன். ஒரு எந்த அளவுக்கு ஒரு பெரிய காச உள்ள இறக்குவாங்கன்னு தெரியாது. ஒரு ம். ஸோ மேபி அது கொஞ்சம் கம்மியா கூட இருக்கலாம். அப்படின்னு நான் எனக்கு ஃபீல் தோன்றத பண்ணீங்க. சொல்றேன். இதே வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ இல்லாத இப்போ வல்லவன் ஒருத்தரா. ஸோ ஒரு கன்டென்ட்ட மட்டும் வச்சுட்டு உள்ள வரோம்னா, பெரிய ஒரு தொகைய தான் உள்ள இறக்கி, இத பட்டி தொட்டி இல்ல, பட்டி அப்படின்ற இடத்துக்கே நம்ம கொண்டு போறதுக்கு அந்த படம் வந்து மெயினான ஒரு ரீசனா இருக்கு. அது இருந்ததுன்னா, நீங்க சொல்ற அந்த வார்த்தை சரியா இருக்கும். அதாவது கன்டென்ட் தான் ராஜா. யார் நடிச்சாலும் மக்கள் வந்து பார்ப்பாங்க. அது மக்களுக்கு தெரியணும்ல முதல்ல. ஆமா. இந்த மாரியான ஒரு படம் வந்திருக்கு. கன்டென்ட் நல்லா இருக்குன்னு மக்களுக்கு தெரியணும்ல. மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு இங்க பணம் தான். ஸோ அந்த பணம் இருந்தா அது வொர்க் ஆகும். ஓகே. நம்ம என்ன எக்ஸ்ட்ரார்டினரி கன்டென்ட் பண்ணாலும் சரி. ஆ பணம் இருந்து அந்த கன்டென்ட்ட சரியா நம்ம புரமோட் பண்ணலாம்னா, மக்களுக்கு அப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கா தேடி ஏதாவது ஒரு இப்பதான் நெறைய சைட்ஸ் இருக்கு. அதுல பார்க்கும் "இந்த படம் நல்லா இருக்கே. இது எப்போ வந்துச்சு?" அப்படின்ட்டு அவங்களுக்கா கேட்கும்போது தான் தெரிய வரும். ஆமா. அதான் ரியாலிட்டி. அத நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்.